श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगतस्सतितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नमभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कंठे यान्ति मङ्गलसूत्रतां श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे श्रीपराशरभट्टरुடைய श्रीरङ्गराजस्तवं पूर्वशतकम् आचार्यन अनुग्रहம் அனுபவித்து கொண்டு வருகிறோம். சுவாமி ஸ்ரீவத்சங்காச்சார் அருளி செய்த ஸ்ரீரங்க வரிவசியா என்னும் தமிழ் உரையிலிருந்து அடியேன் யதாசக்தி யதாமதி இங்கே தெரிவிச்சுட்டு வரேன். நேற்றைய தினம் 122வது ஸ்லோகம் அனுபவித்தோம். 122வது ஸ்லோகத்தில் பெரிய பெருமானின் கால்களை ரொம்ப அழகாக அனுபவித்தார். அதாவது ஸ்ரீரங்க நாச்சியாரும் ஸ்ரீ பூமாதேவியும் மெதுவாக பெரிய பெருமாளின் கால்களை வருடுகின்றனர். அழுத்தினா அவருக்கு எங்கே கன்னி போயிடுமோ அந்த சௌகுமாரியமான மிருதுவான அந்த கணைக்கால் கன்னி போயிடுமோன்னு மெதுவாக வருடுவானாம். வருடும்போது அவனது திருவடிகள் மயிர் கூச்செறிகின்றன. புலகாங்கிதம் அடைந்து மயிர் கூச்செறிந்து அந்த முடி காண்பதற்கு முள் போல இருக்குமா. இப்படியாக அவனது திருவடிகள் தேவிகள் ஏந்தும் தாமரை பூவின் தண்டுகள் போல இருக்கும். முள்ளுடன் கூடிய தாமரையின் தண்டுகள் போல அந்த கணைக்கால்கள் திருவடிகள் இருக்கு. அந்த பருத்த தண்டுகள் பிராட்டிமார்களின் திருக்கரங்களில் உள்ள தாமரை மலர்களை சுமப்பது போல இருக்கு அப்படின்னு ரொம்ப அழகாக அனுபவித்தவர். அடுத்த ஸ்லோகத்தில் திருவடியை பற்றி வர்ணிக்கிறார். இந்த ஸ்லோகமும் ஆச்சரியமான அனுபவம். பெரிய பெருமாளின் திருவடிகளை கூறுவது. வந்தாரு பிருந்தாரக மௌலிமாலா யுஞ்சான சேத கமலா கரேபியः சங்க்ராந்த ராகாவிவ பாத பத்மௌ ஸ்ரீரங்கபர்த்து மனவை நுவைச்ச. வந்தாரு பிருந்தாரக மௌலிமாலா யுஞ்சான சேத கமலா கரேபியः சங்க்ராந்த ராகாவிவ பாத பத்மௌ ஸ்ரீரங்கபர்த்து மனவை நுவைச்ச. வந்தாரு பிருந்தாரக மௌலி மாலா, வணங்கிறதையே ஸ்வபாவமாக கொண்ட தேவர்கள். இவனை வணங்கியபடி உள்ள தேவர்களின் கிரீட்டங்களில் அவர்களுடைய கிரீட்டத்தில் இருக்கிற இரத்தன கற்களின் ஒளி பெருமாளுடைய திருவடி மேலே பட்டு அது ஒளி வீசி சிவந்திருக்கு. சிவந்த கற்களுடைய ஒளி, யோகிகளுடைய சிவந்த உள்ளம், அன்பு கலந்த உள்ளம், பிரீத்தி கலந்த உள்ளம், ஆசை இருக்கும் அந்த இதயம். அதனால் பெரிய பெருமாளின் திருவடிகள் சிவப்பாக இருக்கின்றார். ஸ்ரீரங்க நாச்சியாரின் சிவந்த திருக்கரங்கள் இவற்றில் உள்ள சிவப்பு நிறமானது படிந்ததோ எண்ணும்படி இந்த மூன்றினாலும் பெரிய பெருமாளின் சிவந்த திருவடி தாமரைகள் மேலும் சிவந்திருக்கிறது. இப்படிப்பட்ட திருவடிகளை நான் தியானம் செய்து வணங்கி நிற்பேனாக என்கிறார் சுவாமி. மந்தார பிருந்தாரக மௌலிமாலா யுஞ்சான சேத கமலா கரேபியः சங்க்ராந்த ராகாவிவ பாத பத்மௌ ஸ்ரீரங்கபர்த்துர் மனவை நவைச்ச. இதில் பெரிய பெருமாள் திருவடி மிகவும் சிவந்திருப்பதற்கு 3 காரணங்கள் கூறுகிறார். நாள்தோறும் வணங்குகிற தேவர்களின் கிரீடங்களில் உள்ள ரத்ன கற்களின் சிவந்த ஒளிப்பட்டு சிவந்திருக்கிறது. யோகிகளின் உள்ளத்தில் உள்ள ராகத்தினாலும், ராகம் என்பதற்கு அன்புன்னு ஒரு அர்த்தம், சிவப்புன்னு ஒரு அர்த்தம். அந்த உள்ளத்தில் உள்ள அன்பினால் ராகத்தினால் சிவந்து திருவடி காணப்படுகிறது. திருவடியை வருடி வருடி வருகின்ற
பிராட்டியின் கைப்பட்டதனால் சிவந்த பெருமானுடைய திருவடிகளை இன்னும் சிவந்திருக்கிறது. இந்த மாதிரி 3 காரணங்களால் சிவந்திருக்கும் பெரிய பெருமாளின் திருவடிகளை நாம் துதிப்பதும் சிந்திப்பதும் செய்வோமாக. கண்ணன் கடலினை நன்னும் மனமுடையீர் என்னும் திருநாமம் திண்ணம் நாரணமே. நம்மாழ்வார் திரும்பும்படி அருளி செய்தபடி திருவாய்மொழியில் அந்த கண்ணன் கடலினையை நாம் தினமும் எண்ணினால் திண்ணம் நாரணம், நிச்சயமாக ஸ்ரீவைகுண்ட பிராப்தி கிடைக்கும். சுவாமி இங்கே தெரிவிக்கிறது, மந்தாரு பிருந்தாரக மௌலிமாலா யுஞ்சான சேத கமலா கரேபியா சங்கராந்த ராகாவிவ பாதபத்மோ ஸ்ரீரங்க பர்த்துர் மனவை நுவைச்ச. வந்தாரு வணங்குவதையே ஸ்வபாவமாக கொண்ட பிருந்தாரக தேவர்களின் மௌலிமாலா கிரீடங்களின் வரிசைகள் என்ன? கிரீடங்கள் ஒன்று மாற்றி ஒன்று வந்துட்டே இருக்கு. தேவர்கள் அவர்கள் சேவிக்கும் போது அந்த கிரீடங்களின் வரிசையாக அந்த வரிசைகள் என்ன? யுஞ்சான சேத்த, யுஞ்சான யோகம் செய்து வரும் யோகிகளின் சேத்தக உள்ளங்கள் என்ன? ஹிருதயம் என்ன? அவர்களுடைய அன்பு கலந்த உள்ளங்கள் என்ன? கமலா கரேபியா தாமரையாளான பெரிய பிராட்டியார் ரங்கநாயகியின் திருக்கைத்தலம் என்ன? இவற்றிலிருந்து மந்தார பிருந்தாரக மௌலிமாலா யுஞ்சான சேத கமலா கரேபியா வணங்குவதையே சுபாவமாக கொண்ட தேவர்களின் கிரீட்டங்களின் வரிசைகள் என்ன? யோகம் செய்து வரும் யோகிகளின் உள்ளங்கள் என்ன? தாமரையாளான பெரிய பிராட்டியாரின் திருக்கைத்தலம் என்ன? இவற்றிலிருந்து சங்கராந்த ராகவ், சங்கராந்த வந்து படிந்த, ராகவ் இவ ஸ்திதவ் சிவப்பு நிறமான, சிவப்பு நிறத்தை உடையன போன்று உள்ள, சிவப்பு நிறத்தை உடையன போன்றுள்ள, இதனால் இந்த 3 வந்து படிந்த சிகப்பு நிறத்தை உடையன போன்றுள்ள ஸ்ரீரங்க பர்த்துகு அரங்கநகர் அப்பனின் அணியார் பொழில் சூழ் அரங்கநகர் அப்பான்னு திருமங்கையாழ்வார் தெரிவிக்கிறார். அந்த அரங்கநகர் அப்பனின் பாத பத்மவ் திருவடித்தாமரைகளை மனவை எப்போதும் தியானிக்க கடவேன், நுவைச்ச துதிக்கவும் கடவேன். நவைச்சன்னு ஒரு பாடம், நுவைச்சன்னு ஒரு பாடம், ரெண்டும் கரெக்டு. நுவைச்சன துதிக்கவும் கடவேன், எப்பவும் தியானிக்க கடவேன், துதிக்க கடவேன், ப்ரைஸ் பண்ணுவேன், அதை சிந்திப்பேன், தியானிப்பேன். இந்த மாதிரி வணங்குவதையே சுபாவமாக கொண்ட தேவர்களின் கிரீடங்களின் வரிசைகள் என்ன? யோகம் செய்து வரும் யோகிகளின் உள்ளங்கள் என்ன? தாமரையாளான பெரிய பிராட்டியாரின் திருக்கைத்தலம் என்ன? இவற்றிலிருந்து வந்து படிந்த சிகப்பு நிறத்தை உடையன போன்று உள்ள, இதிலிருந்து வந்த சிகப்பு நிறத்தை உடையன போன்று உள்ள, ஒரு அப்பியர் டு பி, சீம் டு பி அரங்கநகரின் திருவடித்தாமரைகளை எப்பொழுதும் தியானிக்க கடவேன், துதிக்கவும் கடவேன். ஸ்ரீரங்கநாதனின் திருவடிகளை ஆச்சரியமாக துதிக்கிறார், தியானிக்கிறார். ஏற்கனவே திருவடிகளின் உட்பகுதிகள் சிவந்துள்ளன, இதில் இன்னும் அதிகமாக சிவக்கிறது. எப்போதும் தேவர்கள் பகவான் திருவடிகளை வணங்குகிறார்கள். அப்படி சேவித்து வரும் தேவர்களின் கிரீடங்களில் உள்ள ரத்னம் முதலான மணிகளின் ஒளியால் மேலும் சிவந்திருக்கிறது. அப்படி சேவிச்சுட்டே இருக்கா. அந்த ரத்னம் முதலான மணிகளின் ஒளியால் மேலும் சிவந்து காணப்படுகிறது. இடைவிடாமல் யோகிகள் அன்புடன் எம்பெருமானை தியானித்து வருகிறார்கள். இதெல்லாம் சுவாமி தேசிகன் பாதுகாசகத்தில் அழகாக எடுக்கிறார். அன்பை சிவந்த நிறமாக வர்ணிப்பது கவி மரபு. ராகம், அந்த யோகிகளின் உள்ளத்தில் உள்ள ராகம், ராகம் என்பதற்கு அன்பு என்றும் சிவப்பு என்றும் 2 பொருள். ஸோ ரக்தௌச்ச குரோத ராகவ் சரிதுததி கதம் பங்கஜேந்தீவராதி என்று கவி சமய ஸ்லோகம். அதை காணணும் இந்த சிவப்புக்கு. இதனால் மேலும் சிவந்தனவாம். இவை எல்லாவற்றையும் விட சிவப்பதற்கு பிரதான காரணம் கடைசியில் அருள்கிறார் கமலா கரேபியா, பெரிய பிராட்டியாரின் அன்பு கலந்து திருக்கைகளால் வருடியபடியால் அது மேன்மேலும் சிவந்தனவாம். நவை நுவைச்ச ரெண்டும் துதிக்க கடவேன் என்கிறார் சுவாமி. சுவாமி தேசிகனும் இந்த திருவடி வர்ணனத்தை
வேலாதீதஸ்ருதிபரிமளம் வேதசாம் மௌலிசேவ்யம் பிராதுர்பூதம் கனகசரித சைகதே ஹம்சஜுஷ்டே லக்ஷ்மீ பூமியோ கரசரசிஜைः லாலிதம் ரங்கபர்த்துः பாதாம்போஜம் பிரதிபலதி மே பாவனா தீர்க்கிகாயாம். அதாவது திருவரங்கனுடைய தாமரை போன்ற திருவடியை எல்லையற்ற வேதங்கள் எப்பொழுதும் புகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த வேதங்களின் மனம் இடைவிடாது இந்த திருவடியில் வீசுகிறது. ஸ்ருதி பரிமளம், வரையறைக்கு அகப்படாது எல்லா ஜாத்தியர்களும் ஓதுவதற்கு உரிய ஆழ்வார்கள் கண்ட தமிழ் மறையும் அவன் திருவடியை பேசுவதால் அந்த மனமும் வீசுகிறது இந்த திருவடியில். அது மட்டுமில்லாமல் பல பிரம்மாண்டங்களுக்கு தலைவர்களான பல பிரம்ம தேவர்கள் அரங்கனது திருவடி தாமரையை தம் முடியில் சூடி வழிபடுகின்றனர். வந்து சேவிக்கும் போது இந்த திருவடி அன்னங்கள் ஆசையோடு விளையாடும் காவிரியின் நடுவில் அடியார்களை உய்விக்க அவதரித்தது. பெரிய அன்னங்கள்னா அந்த ஹம்சம் ஆச்சாரியர்கள், பரமஹம்ச பரிப்ரஜகாச்சாரியர்கள். ஸோ பெரிய பிராட்டியாரும் பூமி பிராட்டியும் தாமரை போன்ற தம் திருக்கைகளால் இவனுடைய திருவடியை மெல்ல வருடி கொண்டுள்ளனர். இத்தகைய பெருமை பெற்ற அரங்கன் திருவடி தாமரை அடியனுடைய நினைவு என்னும் பொய்கையில் சாயலிட்டு விளங்குகிறது என்கிறார். இப்படி ரொம்ப ஆச்சரியமாக ஆச்சாரியர்கள் திருவடி தாமரைகளை அனுபவிக்கிறார்கள். கண்ணன் கடலினை நன்னும் மனமுடையீர் என்னும் திருநாமம் திண்ணம் நாரணமே. அடியேன் தன்யோஸ்மி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.